ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மண்டே மார்னிங். 4 டேஸாக தம்பிங்க லீவில் கூட இருந்துட்டு இன்றைக்கி மார்னிங் ஸ்கூல் கிளம்பி போகவுமே வீடே வெறிச்சோடி போன மாதிரி தான் இருந்தது. குக்கிங் ஒர்க்குமே காலையிலேயே முடிச்சிட்டேன். ஸோ சமைக்கிற வேலைகளும் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி டேவே ரொம்ப போர்டாக தான் இருந்தது. ரொம்ப நாளாகவே இந்த கவுண்டர் டாப்பு கீழே இருக்க செல்ஃபை க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி மற்ற வேலைகள் எதுவும் இல்லை அப்படின்றனால சரி இதை க்ளீன் பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த வேலைகள்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்றைக்கெலாம் இந்த மாதிரி போர்டாக ஃபீல் ஆகுதோ அன்றைக்கி இந்த மாதிரி வேலைகள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது. க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை தான் இருக்குது. அம்மாவோட மொபைல் ஃபோனை சர்வீஸ்க்கு தான் கொடுக்கணும். ஸோ எல்லா வேலையுமே முடிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி மார்னிங் தம்பிங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு பீட்ரூட் ரைஸ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதில் மார்னிங் பேக் பண்ணும்போதே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்றனால அதையே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே கிளம்பியாச்சு. இனி ஈவினிங் கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 8 o'clock மேலே தான் டின்னர் ரெடி பண்ணுறக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டின்னருக்கு தோசை மாவு இருந்தது அப்படின்றனால தோசை தான். சட்னி எதுவும் அரைக்காமல் காலிஃப்ளவர் இருந்தனால அதை வச்சு ஒரு மசாலா ஸ்டஃபிங் மட்டும் ரெடி பண்ணி மசாலா தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. நாளைக்கு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.